Welcome to Vision Academy. Today we can see about the topic of General Science, Term 1, Chapter 6, Health and Hygiene. These questions are useful for Tnpsc, TET and police exams. இந்த கேள்விக்கான ஆன்சர் தெரிஞ்சவங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி தெரியலனாலும் பரவாயில்ல, இதற்கான ஆன்சரை நாங்களே சொல்லிடுவோம். Let us start with the first question. Our body needs dash for muscle building. நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் டைம் தரேன். இதோட ஆன்சரை உங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதான்னு பாருங்க. The answer is protein. அதாவது நமது பாடியில் உள்ள மசில்ஸ்க்கு தேவையானது புரோட்டீன். The next question. Scurvy is caused due to the deficiency of dash. நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் டைம் தரேன். இதற்கான ஆன்சரை உங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதான்னு பாருங்க. The answer is vitamin C. அதாவது ஸ்கர்வி நோய்க்கான காரணம் விட்டமின் சி குறைபாடு. The next question. Calcium is an example of a dash. நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் டைம் தரேன். இதற்கான ஆன்சரை உங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதான்னு பாருங்க. The answer is minerals. கால்சியத்துக்கு மினரல்ஸ் ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருக்கு. The next question. We should include fruits and vegetables in our diet because dash. நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் டைம் தரேன். இதற்கான ஆன்சரை உங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதான்னு பாருங்க. The answer is they are the best source of proteins. அதாவது நம்மளோட டயட்ல ஃப்ரூட்ஸையும் வெஜிடபிள்ஸையும் நம்ம அதிகமா எடுத்துக்கணும். Because they are the best source of proteins. The next question. Bacteria are very small dash microorganisms. நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் டைம் தரேன். இதற்கான ஆன்சரை உங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமான்னு பாருங்க. The answer is prokaryotic. அதாவது பாக்டீரியா ப்ரோகாரியோட்டிக் மைக்ரோஆர்கானிசமா இருக்கு. The next question. Malnutrition leads to dash. நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் டைம் தரேன். இதற்கான ஆன்சரை உங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதான்னு பாருங்க. The answer is deficiency diseases. அதாவது malnutrition குறைபாடு இருக்கிறவங்களுக்கு deficiency disease நோய் உண்டாகுது. The next question. Iodine deficiency leads to dash in adults. நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் டைம் தரேன். இதற்கான ஆன்சரை உங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதான்னு பாருங்க. The answer is goiter. அதாவது பெரியவர்களில் அயோடின் சத்து குறைபாடு இருக்கிறவங்கள்ட்ட goiter நோய் வருது. The next question. Vitamin D deficiency causes. நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் டைம் தரேன். இதற்கான ஆன்சரை உங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதான்னு பாருங்க. The answer is rickets. அதாவது விட்டமின் டி குறைபாடு இருக்கிறவங்க கிட்ட ரிக்கெட்ஸ் நோய் பரவுது. The next question.
Typhoid is transmitted due to contamination of dash. நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன். இதற்கான ஆன்சரை உங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதான்னு பாருங்க. The answer is food and water. அதாவது food and water சுத்தமில்லாம இருக்கிறதுனால டைபாய்டு நோய் பரவ ஒரு காரணமா இருக்கு. The next question is Influenza is a dash diseases. நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன். இதற்கான ஆன்சரை உங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதான்னு பாருங்க. The answer is communicable. அதாவது இன்ஃப்ளூயன்சா கம்யூனிகேட் டிசீசஸ் சொல்றாங்க. The next question, match the following. The given questions are vitamin A, vitamin B, vitamin C, vitamin D, vitamin E. The given answers are 1. Rickets, 2. Night blindness, 3. Sterility, 4. Beriberi, 5. Scurvy. நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன். இதற்கான ஆன்சரை உங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதான்னு பாருங்க. The answer is 2, 4, 5, 1, 3. Therefore, vitamin A, night blindness, vitamin B, beriberi, vitamin C, scurvy, vitamin D, rickets, vitamin E, sterility. இந்த மாதிரி வீடியோ செஷனுக்கு விஷயல் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.